வெறும் 15,000 இருந்தாலே நீங்க இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸ்பைசஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கேண்டீஸ்னு சொல்லிட்டு டோட்டலா வந்து ஒரு 34 ஐட்டம்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் இப்படி போடுறோம். ஏதாவது உங்களுக்கு லீக்கேஜ் இருக்கு அதை பாருங்க. எல்லாம் உங்களுக்கு தூக்கி போட்டு தான் காட்டுறேன் பாருங்க. என்ன லீக்கேஜ் இருக்கு பாருங்க. மிகப்பெரிய மசாலா பிராண்ட்ஸ்ல இருந்து நிறைய கம்பெனிஸ் மேக்ஸிமம் மார்ஜினை 9% தான் கொடுப்பாங்க. நாங்க கொடுக்கறது 17.5%. இந்த கேண்டீஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேக்கரிஸ், டீ ஸ்டால்ஸ், ஸ்டேஷனரி ஷாப், ஈவன் மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் கூட நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. பெஸ்ட் பிஃபோர் ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு எவ்வளோ மாதம், நட்ஸ்க்கு எவ்வளோ மாதம், ஸ்பைசஸ்க்கு எவ்வளோ மாதம், கேண்டீஸ்க்கு எவ்வளோ மாதம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா பண்ணுறோம், ஸ்டார் அனீஸ், சுக்கு, பட்டை, சோம்பு, மிளகு, லவங்கம், ஏலக்காய், சீரகம், கசகசா, அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி. இதில் நீங்கள் என்ன ஐட்டம் கேட்டிங்கனாலும் இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருவோம். இந்த ஒரு பீஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ₹5.83. ஒரு ஷீட்டுக்கு ₹20 மார்ஜின். கடைக்காரங்களுக்கு ஒரு ஷீட்டுக்கு ₹30 மார்ஜின். இந்த அசார்டட் ஃப்ரூட்ஸ் மட்டும் எங்ககிட்ட ஒரு 1000 அட்டை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர்டர் போடுறாங்கன்னா இந்த அட்டை மட்டும் 200 அட்டை போடுவாங்க. இந்த ஹனியாம்ல வந்து பாத்தீங்கன்னா ₹12 நம்ம இங்க போட்டிருக்கோம். 25 பீஸ். ஒரு பீஸ் வந்து நான் ₹6.50 உங்களுக்கு கொடுக்குறேன். 700 ஷீட் எடுத்தாங்கன்னா ₹70. அப்போ ₹20 வந்து ₹90 கடைக்கு கொடுத்தாங்கன்னா அவருக்கு ₹20 மார்ஜின் கிடைக்குது. இப்போ ஹனியாம்லா ஒரு நாளைக்கு ஒரு 10 ஜார் விற்கிறோம்னு வச்சுக்கோங்க, ₹37 வச்சுப்போம். ஒரு நாளைக்கு 10 ஜார்னு வித்தாலும் அது ஒரு ₹370 நம்மளுக்கு ப்ராஃபிட். ஒரு நாளைக்கு ₹1500 உங்களுக்கு டெஃபினட்டா மார்ஜின் பண்ண முடியும். எல்லா ப்ராடக்ட்ஸும் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் ரோமி தமிழராஜ் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி வெறுமனே ₹15,000 தான் நீங்கள் வீட்டில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணலாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ் ட்ரேடர்ஸ் என்ற கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசிட் என்ற பிராண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நட்ஸாக இருக்கட்டும், கேண்டீஸாக இருக்கட்டும், தனித்தனி ஐட்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக மாறலாம். சரிங்களா? ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் ப்ரோ இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க. 4 வருஷமாக இந்த தொழில் பண்ணிட்டு எக்கச்சக்கமான மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வீட்டில இருந்தே வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஐடியா கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ நீங்களும் அதில் ஒன் ஆஃப் தி கிளைண்டாக மாறதுக்கு நிறைய இன்புட்ஸ் ஐடியாஸ்லாம் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எல்லாத்தையும் இன் டீடைலாக பார்க்கலாம். சரிங்களா? வாங்க சொல்ல போல. ஹாய் ப்ரோ, வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ப்ரோ, நம்ம ஸ்பைசிட்டை பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கோம் ப்ரோ. நம்ம கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசிட். சென்னை மாதவரம்ல நம்ம லொக்கேட் ஆயிருக்கோம். ஸ்பைசிட்ன்றது நம்மளோட பிராண்ட் நேம். ஓகே. கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ் ட்ரேடர்ஸ். ஓகேங்களா? சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் ஒரு 4 இயர்ஸா நாங்க இது வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அதே மாதிரி சவுத் இந்தியால வந்து இந்த பிளிஸ்டர் பேக்கிங்ன்றது வந்து ரொம்ப நாளாவே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கரண்டா வந்து ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. நிறைய லொகேஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ், அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா மால்தீவ்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் கூட பண்ணோம் நம்ம. ஓகே. தென் நம்ம அந்தமான்ல இருந்து கூட நம்மளுக்கு என்கொயரிஸ்லாம் வந்துட்டு இருக்கு, கொடுத்துட்டு தான் பிரதர். சரி ப்ரோ, என்னென்ன பேக் பண்றோம் ப்ரோ? நாங்க வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலி ஸ்பைசஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கேண்டீஸ்னு சொல்லிட்டு டோட்டலா வந்து ஒரு 34 ஐட்டம்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இந்த 34 ஐட்டம்ஸ் வந்து நம்ம பண்ணாலுமே அதுல ஸ்பெசிபிக்கான ஐட்டம்ஸ் தான் மார்க்கெட்டை ரீச் பண்ணோம். இது வந்து எல்லா பிராண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஜங்கா நிறைய வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட குறிப்பிட்ட ஐட்டம் தான் போகும். நாங்களும் வந்து அந்த குறிப்பிட்ட ஐட்டமை மட்டும் தான் எங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து சொல்றோம். சோ இது எந்த மாதிரியான கடைகள்ல ரீச் இருக்கும்னு பாத்தீங்கன்னா காய்கறி கடை, பழக்கடை, ஜூஸ் கடை, மெடிக்கல் ஷாப், நாட்டு மருந்து கடை, சூப்பர் மார்க்கெட்ஸ், பேக்கரிஸ், டீ ஸ்டால்ஸ், ஸ்டேஷனரி ஷாப்ஸ், இதுக்கு அப்புறம் தான் மளிகை கடைன்ற ஒண்ணு. ஓகேங்களா? பேசிக்கலி இந்த மாதிரி பேக்கேஜ் வந்து நிறைய பேர் எங்க பார்த்திருப்பாங்கன்னா மளிகை கடையில பார்த்திருப்பாங்க. நம்ம மளிகை கடைன்ற ஒரு விஷயத்தை வந்து தள்ளி வச்சிருவோம். அதை தாண்டி இவ்வளவு கடைகள்லயுமே நம்மளது வந்து நல்லாவே போகும் சார். மளிகை கடையில வந்து நார்மலா வந்து ஸ்டாப்லர் பேக்கிங், அந்த ₹5 ₹10 ஸ்டாப்லர் பேக்கிங் வந்து சேல் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாப்லர் பேக்கிங் மாடல்ல தான் நாங்க அப்படியே பிளிஸ்டர் பேக்கிங் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்போ ஷீட். ஓகே. இந்த காம்போ ஷீட்ல வந்து நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி போட்டிருக்கேன். சரி. இது வந்து உங்களுக்கு காட்டணும்ன்றதுக்காக, இது வந்து நாட் ஃபார் சேல். ஓகேங்களா? இது உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் மிக்ஸ் பண்ண மாதிரி போட்டிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட கேண்டீஸ் இருக்கு. இந்த கேண்டீஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேக்கரிஸ், அதுக்கப்புறம் வந்து டீ ஸ்டால்ஸ், ஸ்டேஷனரி ஷாப், ஈவன் மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் கூட நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. இந்த கேண்டீஸ் எல்லாமே கொஞ்சம் பிரீமியம் கேண்டீஸ் தான். நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கோம் யூடியூப்ல, நிறைய பேர் ரிப்பீட்டடா கூட பாப்பீங்க. இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடுன்னு ஒன்னு இருக்கு நம்ம ஷீட்ல. இதை வந்து நாங்க எந்த வீடியோலயும் வந்து காமிக்க மறந்துட்டோம். ஓகேங்களா? சோ முன்னாடி இருக்கிறத பத்தி மட்டும் பேசுவோம். இதுல வந்து
வந்து பாத்தீங்கன்னா FSSAI லைசன்ஸ் நம்பர் கொடுத்துருக்கோம், மேனுஃபேக்சரிங் டேட் கொடுத்துருக்கோம், பெஸ்ட் பிஃபோர் ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு எவ்வளோ மாசம், நட்ஸ்க்கு எவ்வளோ மாசம், ஸ்பைசஸ்க்கு எவ்வளோ மாசம், கேண்டிஸ்க்கு எவ்வளோ மாசம். அது மட்டும் இல்லாம சூப்பர் மார்க்கெட்ஸ்ல நம்ம ஐட்டம்ஸ் போறதுனால பார் கோட்ஸும் நம்ம வந்து நிறைய கொடுத்துருக்கோம். நம்மளோட ஸ்பைசி பிராண்ட் வந்து ரிஜிஸ்டர்டு ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர்ட் பிராண்ட். அதே மாதிரி இதுவே வந்து போதுமான டீடைல். ஏன்னா ஒரு 10 ரூபீஸ்க்கு நம்ம இது வரைக்கும் ஸ்டாப்லர் பேக்கிங் பார்த்துருப்போம், அதுல இருக்கிறத விட கொஞ்சம் நிறைய டீடைல் நம்ம கொடுத்துருக்கோம். நிறைய பேர் பண்றாங்க. எங்க சைடுல நாங்க என்ன பண்றோம்ன்றது உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். ப்ரோ இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கேண்டி ஷீட் காமிச்சேன், ஸ்பைசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான், ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இந்த வந்து நாட் ஃபார் சேல், ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா கரம் மசாலா பண்றோம், ஸ்டார் அனீஸ், சுக்கு, பட்டை, சோம்பு, மிளகு, லவங்கம், ஏலக்காய், சீரகம், கசகசா, அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி. இந்த ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே செப்பரேட்டா வந்துடும் ப்ரோ. இதுல நீங்க என்ன ஐட்டம் கேட்டீங்கனாலும் இந்த மாதிரி தனித்தனியா கொடுத்துருவோம். திராட்சை கேட்டீங்கன்னா வெறும் திராட்சை ஒரு 12 பீஸ் வந்து திராட்சை இதே மாதிரி ஒரு ஷீட்ல வந்துடும், ஓகேங்களா? இந்த ஒரு அட்டை என்ன ரேட்டுன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா இது வந்து 120 ரூபாய் ப்ரோ. 10 ரூபாய் இன்டு 12 யூனிட் 120 ரூபாய், ஓகேங்களா? நம்ம டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுக்குற ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் 5 ரூபாய் 83 பைசா. 5 ரூபாய் 83 பைசா இருந்தாலே நீங்க வந்து இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த 5 ரூபாய் 83 பைசான்றது இந்த 10 ரூபாய் யூனிட்டோட ரேட். இந்த ஒரு பீஸோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபாய் 83 பைசா. இதை வந்து ஒரு அட்டை ஃபுல்லா பாத்தீங்கன்னா 70 ரூபாய் வருது. நீங்க கடைக்கு எடுத்துட்டு போயிட்டு 90 ரூபான்னு கொடுப்பீங்க, அதாவது அவங்களுக்கு 7 ரூபாய் 50 காசுக்கு கொடுப்பீங்க, சரிங்களா? அவங்க வந்து இதை 10 ரூபாய்க்கு விற்பாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷீட்டுக்கு 20 ரூபாய் மார்ஜின், கடைக்காரங்களுக்கு ஒரு ஷீட்டுக்கு 30 ருபீஸ் மார்ஜின். நீங்களே சொல்லுங்க ப்ரோ, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபீல்ட்ல மேக்ஸிமம் வந்து ஒரு 4% 5% ஆரம்பிச்சு 9% வரைக்கும் தான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மார்ஜின்றது கொடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராண்ட், மிகப்பெரிய மசாலா பிராண்ட்ஸ்ல இருந்து நிறைய கம்பெனிஸ் மேக்ஸிமம் மார்ஜினை 9% தான் கொடுப்பாங்க. நாங்க கொடுக்கிறது 17.5%. இந்த ப்ராடக்ட்க்கு மார்க்கெட்டிங் தேவையா? நம்ம எந்த கடையிலும் போயிட்டு என்னோட பொருள் வந்து நான் வந்து ஒரு என்ன சொல்றது, எந்த ஒரு பவுடர் ஐட்டமும் தயாரிக்கல, ஒரு ஆர்கானிக் ஐட்டம் கொண்டு போல, அதுக்கான நான் மார்க்கெட்டிங்க்கு எந்த கடையில ஏறி பேச வேண்டியதில்லை. பாதாம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், இதுக்கு போய் என்ன மார்க்கெட்டிங் நம்ம பண்ண போறோம்? எடுத்துட்டு போய் காமிச்சாலே போதும், அண்ணா பாதாம் எடுத்துட்டு முந்திரி எடுத்துட்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான். மார்ஜின் கேட்பாங்க நம்ம. ஆமா ஆமா ஆமா. ஃபர்தரா நான் இன்னும் இதோட மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் வந்து நீங்க எப்படி எல்லாம் டெவலப் பண்ணணும், எப்படி நீங்க கடையில போய் பேச வேண்டியது இருக்குன்றதை நான் இப்ப சொல்றேன். ஒரு சின்ன டவுட் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ராக்டிக்கலா வந்து பார்த்தோம் அப்படின்னா, எஸ் நீங்க பிசினஸ் பண்றீங்க, எஸ் நாங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பண்ணுறதுக்கு ரெடின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லேமனா ஒரு டே டு லைஃப்ல பார்த்தோம்னா ஒரு கடைக்கு போய் நான் அப்ரோச் பண்ணி வச்சுக்கோ, புது ப்ராடக்ட் எடுத்துட்டு போய், அதாவது புது ப்ராடக்ட்னா இந்த பொருள் வந்து நார்மல் தான் எல்லாத்துக்கும், பட் அஸ் அ பிராண்டா புது பிராண்டை நான் வந்து எடுத்து போறேன்ப்பா, இந்த மளிகை கடையோ நார்மல் நீங்க சொல்ற மாதிரி பேக்கரி எதா இருந்தாலும் சரி, எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் உடனே வாங்கி கொடுங்க அப்படின்னு யாருமே வந்து பொதுவாகவே சொல்றேன். இப்போ நான் கடை வச்சாலும் நீங்க கடை வச்சாலும் டக்குன்னு அக்செப்ட் பண்ணுறதுக்கு யோசிப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து மார்ஜின் பார்ப்போம், செகண்ட் வந்து பொருள் என்னன்னு பார்ப்போம், ஓடுதான்னு பார்ப்போம். இதெல்லாம் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ நீ எப்படி அதை ஹேண்டில் பண்ற சொல்லுங்க. நான் பிசினஸ் பண்றேன், என்னோட வாழ்வாதாரத்துக்கு தான் நான் பிசினஸ் பண்றேன், இல்லைன்னு சொல்ல. இதை வந்து நான் யார்கிட்டயும் தள்ளணுன்ற எண்ணத்துல நாங்க பிசினஸ் பண்ணல. நீங்க பாக்குற ஐட்டம் எல்லாமே நீங்க ரிப்பீட்டட் ஆர்டர் தான், எதுவுமே புது கஸ்டமர் கிடையாது. ரிப்பீட்டடா ஆர்டர் போற கஸ்டமர்ஸ் தான் நான் அனுப்பிச்சிட்டு இருக்கேன், ஓகேங்களா? அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் நல்லா பண்ணணும். நான் பிசினஸ் பண்றேன், என் பிசினஸ் grow ஆனது நான் வந்து வீடியோ பண்றேன், கரெக்ட்டுங்களா? இதுல எந்த தப்பும் இல்ல. இப்போ பேசிக்கலி ஒரு கடைக்கு போறோம், கடைக்காரங்க போனதும் என்ன கேட்பாங்க, என்னங்க இது புதுசா பேக்கிங் கொண்டு வந்துருங்க, எனக்கு ஒருத்தர் போட்டுட்டு இருக்காருங்க, நீங்க வாங்க அப்புறம் பார்ப்போம் அப்படின்னுவாங்க, சரிங்களா? ஏன் வாங்க அப்புறம் பார்ப்போம்னு சொல்றது யோசிங்க. அவர் ஏன் பொருளை வேணான்னு சொல்லல, நீங்க வந்து புதுசா வந்திருக்கீங்கன்னு சொல்றாரு, ஆல்ரெடி ஒருத்தர் போட்டுட்டு இருக்காரு, நீங்க வாங்க பார்ப்போம்னு சொல்றாரு. நீங்க இதை எப்படி பிரேக் பண்ண போறீங்கன்னா, இனிஷியலி ஒரு கடைக்கு போகும்போது முதல்ல வந்து நம்ம கேண்டிஸ் ஐட்டம்ஸ் வந்து புஷ் பண்ணுங்க. மசாலா ஐட்டம் போடுறதுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு, இந்த கேண்டிஸ் ஐட்டம் போடுறதுக்கு யாரும் பெரும்பாலும் கிடையாது, ஓகேங்களா? இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஷீட்ஸ் கடையில வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணுவோம். அப்புறம் நீங்க ரெகுலரா வரீங்களான்னு கடைக்காரங்க பார்ப்பாங்க, ஆமா இவர் ரெகுலரா வராருன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்பைசஸ் ஐட்டம்ல உங்ககிட்ட வாங்க ஆரம்பிப்பாங்க. ஆரம்பம் இப்படிதான் இருக்கும். நம்மளதுல எந்த குவாலிட்டி பிரச்சனையோ குவான்டிட்டி பிரச்சனையும் கிடையாது. நீங்க கமெண்ட்ல போய் இப்போ இது குவாலிட்டி சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க தைரியமா கிளம்பி நேர்ல வந்துருங்க. நீங்க இந்த வீடியோ பார்க்குற யாராவது இந்த குவாலிட்டி சரியில்லைன்னு நினைச்சீங்கன்னா நேரடியாக கிளம்பி நம்ம கம்பெனிக்கு வந்து வீடியோ எடுத்து நீங்க வீடியோ போட்டுருங்க, இது குவாலிட்டி சரியில்லை, இவங்க குவாலிட்டி பாருங்க இப்படி இருக்குன்னு. ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸ் பண்றீங்க, பொருளை பத்தி தெரியாமலே குவாலிட்டி சரியில்லை, குவான்டிட்டி சரியில்லை, இவர்கள் ஏமாற்றும் நபர்கள், இந்த மாதிரிலாம் போடுறது ரொம்ப தப்பு, சரிங்களா? அட்ரஸ் கொடுத்துருக்க, லொகேஷன் கொடுத்துருக்க, நீங்க ஸ்ட்ரெயிட்டா கிளம்பி வந்து பார்க்கலாம். ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம கிரியேட் பண்றோம், ஓகேங்களா? மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ்ன்றத பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆல்ரெடி. என்னென்ன மாதிரி கடைகளை நம்ம டார்கெட் பண்ணணும், ஒரு கடைக்காரங்க ஏன் உங்களை வேணாம்னு சொல்றாங்கன்னு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ்ல எல்லா பொருளுமே வந்து ஃபாஸ்ட் மூவிங் கிடையாது. ஒரு சில ஐட்டம் ஸ்லோ மூவிங் இருக்கும், ஒரு சில ஐட்டம் ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு 18 ஐட்டம் சஜஸ்ட் பண்றேன். பாதாம், முந்திரி, திராட்சை,
பச்சை, ஏலக்காய், பட்டை, லவங்கம், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, சுகர் ஜெல்லி, ஃப்ரூட் ஜெல்லி, ஜெம்ஸ், ஸ்பார்க்கிள் கேண்டி, ஃபுட்பால் சாக்லேட், கிரவுண்ட்நட் பால், அசார்டட் ஃப்ரூட்ஸ். இந்த அசார்டட் ஃப்ரூட்ஸ் மட்டும் எங்க கிட்ட ஒரு 1000 அட்டை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர்டர் போடுறாங்கன்னா இந்த அட்டை மட்டும் 200 அட்டை போடுவாங்க. எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு. ஆமா, இந்த அட்டை மட்டுமே 200 அட்டை போடுவாங்க. ஏன்னா இது அந்த மாதிரி ஃபாஸ்ட் மூவிங். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டைமும் அதிகமா எடுக்கும். இதை வந்து ஏன்னா ஒரு கப்லயே நம்ம எல்லா ஐட்டம்ஸுமே போட வேண்டியது இருக்கும். அதனால இது டைமும் நிறைய எடுக்கும். அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எங்க கிட்ட இருக்கு. இப்போ பேக்கிங்லயும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. 1000 அட்டை மேனுஃபேக்சர் பண்ணும்போது மிஷின்ல வந்து ஹீட் டிராப் ஆகுறது நார்மலான ஒரு விஷயம். சரிங்களா? ஏன் பொருள் வந்து உடையாது இது அப்படின்னு சொல்லல. இது வந்து பிசிக்கலா நடக்கக்கூடிய பிரச்சனை. அதுக்கு நான் 100% உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துறேன். இப்போ நான் உங்களுக்கு வேணா போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் இப்படி போடுறோம். ஏதாவது உங்களுக்கு லீக்கேஜ் இருக்கு அதான் பாருங்க. பாருங்க, எல்லாம் உங்களுக்கு தூக்கி போட்டு தான் காட்டுறேன். பாருங்க என்ன லீக்கேஜ் இருக்கு பாருங்க. எதுவுமே உங்களுக்கு லீக்கேஜ் பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? நான் எல்லாத்தையும் அப்படி அப்படியே தூக்கி போடுறேன். இது எல்லாமே ஒரு ஆர்டருக்காக வச்சிருக்கேன். நான் தூக்கி போடணும் திரும்பி அது எல்லாத்தையும் அடுக்க முடியாது. அதனால பேக்கேஜிங்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. 10ல் ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஷீட் 2 ஷீட் அந்த மாதிரி வரது வந்து நம்மளதுலன்னு இல்லை, எல்லா இடத்துலயுமே வரும். எல்லா பிராண்ட்லயுமே இந்த சிப்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட பாருங்க, பவுச் மட்டும் வர உள்ள ஐட்டம் இருக்காது. இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், மிஷினரி டிஃபெக்ட். ஹியூமனா நம்ம எதுவும் தப்பு பண்றது கிடையாது. எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. இப்போ நீங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பத்தி பேசியதுனால இப்போ வந்து அஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டர் நான் வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 1000 அட்டை எடுக்கிறேன். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடை கொடுத்துட்டு ஒரு 100 அட்டை ஒரு வாங்கிட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள் வச்சிருக்காங்க. ஒரு 30 பீஸ் நின்றுச்சு. அது எப்படி ரீப்ளேஸ் வாங்கிக்கிறேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்றேன், ஹோல்சேலுக்கு ஏன் கொடுக்குறீங்க? ஹோல்சேல் ஷாப்புக்கு கொடுக்காதீங்க. ஓகேங்களா? ரீட்டைல் பண்ணுங்க. ஹோல்சேல் ஷாப் வந்து எப்போனா நீங்க ஒரு கிராமத்துல இருக்கீங்க, அந்த கிராமத்துல ஒரு ஹோல்சேல் ஷாப் இருக்கு, அதை சுத்தி நிறைய ரீட்டைல் ஷாப் இருக்குன்னா அதை சுத்தி இருக்க ரீட்டைல் ஷாப்புக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க. இந்த ரீட்டைலர்ஸ் போயிட்டு ஹோல்சேல்ல கேட்பாங்க இந்த அட்டை இருக்கான்னு. அப்ப நீங்க ஹோல்சேல் போகும்போது உங்களுக்கு அவங்க ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கும். சரி ப்ரோ, ரீட்டைல்ல நின்றுச்சுனா என்ன பண்ணலாம் ப்ரோ? ரீட்டைல்ல நிக்காது ப்ரோ. டம்ப் பண்ணாதீங்க. ஸ்டாக்கை வந்து டம்ப் பண்ணாதீங்க. கஸ்டமர் ரெடியா இருக்காரா, ஒரு 20 அட்டை போடுங்கன்னா போடாதீங்க, 10 அட்டை போடுங்க. எப்படி போகுதுன்னு பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம போடணும். கஸ்டமரே ஆசைப்பட்டாலும் இன்னைக்கு சேல் கிடையாது நம்மளுக்கு, இதோட முடிய போறது இல்லை. நம்ம ரெகுலரா ஒரு கடைக்கு சப்ளை பண்ணோம்னா கஸ்டமரே ஆசைப்பட்டாலும் 10 அட்டை போடுறேன் எப்படி போகுதுன்னு பாருங்க, அடுத்த வாரம் வர கொடுக்குறேன்னு சொல்லுங்க. டம்ப் பண்ணக்கூடாது ஸ்டாக். நல்ல பாயிண்ட். அப்படியே கேட்டாலும் வந்து நம்ம வந்து புஷ் பண்ணக்கூடாது. ஆமா, புஷ் பண்ணக்கூடாது. நான் உங்ககிட்ட டம்ப் பண்ண மாட்டேன். நான் டம்ப் பண்ணனா 34 ஐட்டத்தை எடுத்துருங்கன்னு சொல்லுவேன். எனக்கு நீங்க அடுத்த ஆர்டர் கொடுக்கணும்னா கரெக்டான ஐட்டம் தான் உங்ககிட்ட நான் கொடுக்கணும். அந்த மாதிரி நீங்களும் ஒரு ரீட்டைல் ஷாப்புக்கு கரெக்டான ஐட்டம் சூஸ் பண்ணி கொடுங்க. அன்வான்ட் ஐட்டம்ஸ் கொடுக்காதீங்க, டம்ப் பண்ணாதீங்க. எதையுமே 3 4ன்னு கொடுக்காதீங்க. ஒரே ஐட்டம். ஒரு சில கடைக்காரங்க முந்திரி 4 போடு, ஏலக்காய் 4, முந்திரி 2 கொடுக்குறேன், ஏலக்காய் 2 கொடுக்குறேன், இப்படி போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரிப்பீட்டட் ஆர்டர் இருக்கும். அடுத்த வாரம் போகும்போது திரும்பி கொடுக்கலாம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பைசெட் ஷீட்ஸ் காமிச்சேன். இதே மாதிரி நம்ம கிட்ட ஃபாஸ்ட் மூவிங் ஒரு ஐட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹனி ஆம்லா தான். இந்த ஹனி ஆம்லா வந்து பாத்தீங்கன்னா 12 rupeesனு நம்ம இங்க போட்டிருக்கோம். 25 பீஸ். ஒரு பீஸ் வந்து நான் 6 ரூபாய் 50 பைசாக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். அப்ப 25 பீஸ் இருக்கு இந்த ஜாரு 162 ரூபாய் 50 பைசாக்கு உங்களுக்கு நம்ம கொடுப்போம். இதை வந்து நீங்க கடைக்கு என்ன ரேட் கொடுக்கலாம்னா 6 ரூபாய் 50 பைசா உங்களுக்கு வந்தா நீங்க கடைக்கு 8 ரூபான்னு கொடுங்க. கடைக்கு வந்து 8 ரூபாய்னா நம்ம இதை 200 ரூபாய்க்கு கொடுப்போம். கடைக்காரங்க இதை 10 ரூபாயும் விற்கலாம், 250 ரூபாய்க்கு, 12 ரூபாயும் விற்கலாம், 300 ரூபாய்க்கு. நம்ம இதுல 300 ரூபாய்னு எம்ஆர்பி நம்ம போட்டிருக்கோம். 25 பீசஸ்க்கு போட்டிருக்கோம். தேனெல்லிக்கால நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். சரிங்க ப்ரோ, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறதுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா, இல்லை நீங்கள் யாருக்கான கொடுப்பீங்க? டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை. மார்க்கெட் நாலேஜ் நான் இப்போ சொன்னது தான். இதை அப்படியே கேட்ச் பண்ணிட்டு மார்க்கெட் போய் ஒர்க் பண்ணுங்க. நம்ம கிட்ட இப்போ இருக்கிற என்னென்ன ஐட்டம்ஸ், இதோட மார்ஜின் எப்படி நம்ம வந்து கிடைக்கும், ஏன்னா எல்லாருக்குமே டவுட் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் ஒரு ஒர்க்கை விட்டுட்டு பண்ணுறேன், நான் துபாயிலேருந்து ஊருக்கு வரேன், பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன், உங்கள் ஐட்டம் நல்லா இருக்கு பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. இதில் என்ன மார்ஜின் கிடைக்கும்ன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி ஒர்க் பண்ணணும், எவ்வளோ மணி நேரம் நம்ம ஒர்க் பண்ணால் போதும், இதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போர்டில் போட்டு காட்டுறேன். மார்ஜின் டீடைல்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து என்னென்ன ரேட்டுக்கு வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 300 ஷீட்ஸ். 300 ஷீட்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு ஷீட்டோட ரேட் 75, அதாவது 22,500 ரூபாய் வரும். 500 ஷீட் எடுத்தீங்கன்னா ஒரு ஷீட்டோட ரேட் 72, 36,000 வரும். 700 ஷீட் எடுத்தீங்கன்னா ஒரு ஷீட்டோட ரேட் 70, 49,000 வரும். 1000 ஷீட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஷீட்டோட ரேட் 69,000 வரும். ரீட்டைல் லேண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 90 rupees, எம்ஆர்பி வந்து 120. 90 rupeesக்கு கடைக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா, 120 ரூபாய் எம்ஆர்பி. ஓகேங்களா, அப்போ இதுக்கு வந்து 15 ரூபாய் மார்ஜின், இதுக்கு 18 ரூபாய் மார்ஜின், இதுக்கு 20 ரூபாய் மார்ஜின், இதுக்கு 21 ரூபாய் மார்ஜின். இப்போ
ஒரு கஸ்டமர் 700 ஷீட் எடுக்கிறாங்கன்னா ஓகேங்களா, 700 ஷீட் எடுத்தாங்கன்னா 70 ரூபாய். அப்போ 20 ரூபாய் வந்து 90 ருபீஸ் கடைக்கு கொடுத்தாங்கன்னா அவருக்கு 20 ருபீஸ் மார்ஜின் கிடைக்குது. ஒரு நாளைக்கு பேசிக்கா ஒரு கடைக்கு 5 ஷீட் கொடுத்தாலும் ஒரு 10 கடைக்கு 50 ஷீட், 20 கடைக்கு 5 ஷீட்னு கொடுத்தாங்கன்னா 100 ஷீட் போகும். இன்ட்டு ஒரு அட்டைக்கு 20 ரூபாய்னாலும் 2000 ரூபாய் மார்ஜின். சரிங்களா? இப்போ ஹனி ஆம்லா ஒரு நாளைக்கு ஒரு 10 ஜார் விற்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜாருக்கு உங்களுக்கு 37 ரூபா 50 காசு வருது. 37 ரூபாய்னு வச்சுப்போம். ஒரு நாளைக்கு 10 ஜார்னு வித்தாலும் அது ஒரு 370 ரூபாய் நம்மளுக்கு ப்ராஃபிட். இது இல்லாம நம்ம கிட்ட 5 ருபீஸ் ஷீட்லாம் இருக்கு. இந்த மாதிரி 5 ரூபாய் அட்டை. இந்த 5 ரூபாய் அட்டைலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டை வந்து உங்களுக்கு 37 ரூபாய்க்கு வரும். கடைக்கு நம்ம 45 ரூபாய்னு கொடுப்போம். கடைக்காரங்க 60 ரூபாய்னு விற்பாங்க. ஒரு அட்டைக்கு நம்மளுக்கு 8 ரூபாய் மார்ஜின். 5 ரூபாய் அட்டை ஒரு நாளைக்கு ஒரு 100 அட்டை சேல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 8 ரூபாய் மார்ஜின் இன்ட்டு ஒரு 100 அட்டைன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 800 ருபீஸ் ப்ராஃபிட். இது மூணுத்தையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 2000 ஒரு 800 2800 ஒரு 370 ஆக 3170 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் பர் டேக்கு. சரிங்களா? இது வந்து என்ன கால்குலேஷன்ல போட்டிருக்கேன்னா 10 ரூபாய்ட்ட ஒரு 100 அட்டை, 5 ரூபாய்ட்ட ஒரு 100 அட்டை, தேநெல்லிக்காய் ஒரு 10 ஜார், 3170 ரூபாய். இதுல பாதி எடுத்துக்கோங்க. டிவைடட் பை 1500 ரூபாய் கிட்ட உங்களுக்கு பர் டே ப்ராஃபிட் பண்ண முடியும். 200 ரூபாய் பெட்ரோல் பண்ணாலும் ஒரு 1300 ரூபாய் பண்ண முடியும். இந்த மாதிரி ஓப்பனா சொல்ல மாட்டாங்க யாருமே. 5000 சம்பாதிக்கலாம் 10,000 சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. ரீசனபிளா சொல்லணும் இவ்வளவு தான் சம்பாதிக்க முடியும். ஆரம்பத்தில் எடுத்ததெல்லாம் ஹைல போக முடியாது. ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் உங்களுக்கு டெஃபினட்டா மார்ஜின் பண்ண முடியும். எல்லா ப்ராடக்ட்ஸும் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா. இந்த 70 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா தான் ஒரு அட்டைக்கு 20 ரூபாய் உங்களுக்கு மார்ஜின் கிடைக்கும். 75 ரூபாய்க்கும் வாங்கலாம். அது உங்களுடைய விருப்பம். என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை சார், 70 ரூபாய்க்கு வாங்க முடியலனாலும் 75 ரூபாய்க்கு வாங்கலாம். 300 அட்டை. அதுக்கும் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை சார், 200 அட்டை எடுத்தீங்கன்னா ஒரு அட்டை 75 ரூபாய்க்கு பண்ணி தரேன். 15,000 ரூபாய் இருந்தாலே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேக்கிங் வந்து நம்ம பண்றோம். பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல இருக்கும். இதுல வந்து ஒரு 130 ஷீட் நம்ம வைப்போம். இந்த ஒரு காட்டன் பாக்ஸ்க்கே நம்ம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ருபீஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். இதுக்கு நம்ம பெல்ட் அடிக்கணும், டேப் அடிக்கணும். உங்ககிட்ட சொல்லாத இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த ஊர்ல இருந்து ஆர்டர் போட்டாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம். MSS டிரான்ஸ்போர்ட் இருக்கு, ரதிமினா இருக்கு, AKR, ABT நிறைய டிரான்ஸ்போர்ட் இருக்கு. கேரளால இருந்து நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ஆலப்பி பார்சல் சர்வீஸ்ல நம்ம போட்டு விட்டுறலாம். சோ ஆலப்பி பார்சல் சர்வீஸ் கேரளால எல்லா ஊர்லயுமே வந்து அவங்களோட சர்வீஸ் இருக்கு. வெறும் 15,000 இருந்தாலே நீங்க இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். கீழே நம்மளோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. என்னோட பர்சனல் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அட்டென்ட் பண்ண முடியல நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு எல்லா டீடைலுமே சென்ட் பண்றேன். நம்மளோட லொகேஷனும் கீழே இருக்கு. நீங்க நம்ம ஆஃபீஸ் வர மாதிரி இருந்தா ஏர்லி மார்னிங் நீங்க எத்தனை மணிக்கு வந்தாலுமே நம்ம உங்களுக்கு கைட் பண்றோம். நம்ம ஆஃபீஸ்க்கு எப்படி வரணும்னு சொல்லிட்டு. சென்னை மாதவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர்ல நம்ம ஆஃபீஸ் இருக்கு. நீங்க வெளியூர்ல இருந்து வரீங்கன்னா நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் பெரம்பூர்ல இறங்கிட்டு கூட நீங்க எனக்கு கால் பண்ணலாம். நீங்க உங்க ஊர்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நாளே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருங்க. Thank you so much bro. Thank you sir.